ஆஸ்திரேலிய பேராசான் பில் மொல்லிசன் அவன் என்ன பார்க்குறான், ஒரு பழங்குடி மக்களின் தலைவன் வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்கே தொலை தூரத்தில் ஒருத்தன் டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருக்கான். அவன் ஆழ்குழாய் கிணறு போட்டு தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அதையும் பார்க்குறான். ஒரு பழங்குடி மக்களின் தலைவன் மழை வரை காத்திருக்கான். மழை பெஞ்சவன குச்சியை குத்துறான், உழுகலை. குச்சியை குத்தி குத்தி சின்ன சின்னதாக ஓட்டை போடுறான். பூமிக்குள்ள ஓட்டையை போட்டு விதையை போட்டு பெருவிரல்ட்டு அப்படி மூடிட்டு போகிறான். அதையும் பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு. ரெண்டும் பக்கத்தில் நடக்குது. இந்த பழங்குடி மக்களின் தலைவன்கிட்ட பில் மொல்லிசன் கேட்குறாரு, பண்ணை நிலங்களை வைத்து டிராக்டர் உழவு இயந்திரங்களை வைத்து உழுது ஆழ்குழாய் கிணறை போட்டு விவசாயம் செய்கிற அவருக்கும் மழை வரை காத்திருந்து குச்சியால் ஓட்டையை போட்டு விதையை அதுக்குள்ள போட்டு பெருவர்களால் மண்ணை தள்ளி மூடுகிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறார். அதுக்கு அந்த பழங்குடி மக்களின் தலைவன் சொல்கிறான், என் அன்பு பெற்றோர்களே, நாங்கள் எங்கள் தாயின் மாரில் பால் குடிக்கிறோம், அவர் அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறார் என்று சொல்றார். நாம் தாயின் மாரில் பால் குடிக்க தவிக்கிறோம், இந்த நாய்கள் நம் தாயின் மார் அறுத்து ரத்தம் குடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும்.